ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு சூப்பரான ரைஸ் ஃபிர்னி. இது ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளாரையே இதை நம்ம செஞ்சிட முடியும். அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸில் செஞ்சாச்சு அப்படின்னா அதோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதை ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 1/2 அன் ஹவருக்கு இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு இதை ஃபுல்லாக ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்துக்கணும். இதில் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் நல்லா இதை ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம இதை உடச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப அரைச்சிடாதீங்க. இது குருணையாக இருக்கணும். அதாவது சின்ன சின்ன பீசஸாக நம்ம உடச்சி எடுக்கணும். நீங்கள் ரொம்ப மாவு மாதிரி அரைச்சிட்டிங்க அப்படின்னா அப்புறம் இது கஞ்சி மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பாருங்கள், இப்போ உடச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் நம்ம உடச்சி எடுத்துருக்கோம். நீங்கள் கையிலே க்ரஷ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கெட்டியான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் 1 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். 1 லிட்டர் பால் சேர்த்தாச்சு அப்படின்னா 1 கப் அரிசிக்கு 1 லிட்டர் பால் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அரிசி நல்லா ஃப்ரீயாக வெந்து வரும். பால் நல்லா சூடாகட்டும். சூடாகிற நேரத்தில் நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். பாலை அப்பைக்கப்போ எடுத்து இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ பால் நல்லா கொதித்து வந்துருச்சு. கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அந்த குங்குமப்பூவை இதோடு சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க. குங்குமப்பூவும் இந்த பாலோடு சேர்ந்துட்டு நல்லா கொதிக்கட்டும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் முக்கியமாக கவனிக்கணும். குங்குமப்பூவை நீங்கள் ஊற வைக்கும் போது பால் ஊற்றி ஊற வச்சாச்சு அப்படின்னா நமக்கு அந்த அளவுக்கு அந்த கலர் கிடைக்காது. அதனால் நீங்கள் எப்போதுமே குங்குமப்பூ ஊற வைக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா சுடுதண்ணி ஊற்றி ஊற வைங்க. அப்போ தான் அதோட கலர் நமக்கு நல்லா தெரியும். இப்போ குங்குமப்பூ சேர்த்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த அரிசியை இதோடு சேர்த்துக்கலாம். அரிசி அரைக்கும் போது ரொம்ப கவனமாக அரைங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் குருணையாக இருக்கணும். இப்போ அந்த அரிசியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வேக வைங்க. இதை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் சீக்கிரம் வேக வச்சாச்சு அப்படின்னா பால் நல்லா இஞ்சிடும். ஆனால் அரிசி பார்த்திங்க அப்படின்னா வேகாமல் நமக்கு முழுசாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக அந்த அரிசியை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். நடுவில் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், பால் நல்லா கம்மியாக இருக்குது. அரிசியும் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டுருங்க. உள்ளார எடுத்து விட்டுட்டு இதில் நம்ம மில்க் மேட் தான் சேர்க்க போகிறோம். இது 400 கிராம் டப்பா. இதை நான் ஒரு 1/2 இதுக்கும் மேலே தான் சேர்த்துருக்கேன். அப்போ தான் 1 லிட்டர் பாலுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது குறைஞ்சது ஒரு 200லேருந்து 250 கிராம் போல் நம்ம இதில் சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கரெக்டாக நமக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி மில்க் மேடுக்கு பதிலாக சர்க்கரை யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மில்க் மேடில் நம்ம செய்யும் போது அதோட அந்த க்ரீமி லுக்கும் கொஞ்சம் ரிச் லுக்கும் ரொம்பவே சூப்பராக கிடைக்கும். நான் டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கடைசியாக இறக்க போகிறப்ப ஒரு 4 ஏலக்காயை நல்லா தட்டி வச்சுருக்கேன். அந்த ஏலக்காயும் இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காவை லாஸ்ட்டாக போடுங்க. அப்போ தான் நான் அதோட அந்த ஃப்ளேவர் அப்படியே நமக்கு இருக்கும்.
இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் சர்க்கரை தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சர்க்கரை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான பிர்னி வந்துட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக வந்துட்டு செய்யலாம். நம்ம ரெகுலராக வைக்கிற பாயசம் அப்புறம் வந்துட்டு ஸ்வீட்டுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தாச்சு அப்படின்னா குழந்தைங்களும் வந்துட்டு நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. சாப்பிட அடம்பிடிக்கிற அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தாச்சு அப்படின்னா குழந்தைங்க வந்துட்டு சாதமும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இவ்வளோதான், நம்ம வந்துட்டு இப்போ எடுத்து இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாலும் அரிசியும் நல்லா வெந்து பால் நல்லா கெட்டியானதுக்கு அப்புறம் தான் இதில் வந்துட்டு நம்ம மில்க் மைடு சேர்க்கணும். அப்படி சேர்த்தாச்சுன்னா தான் அதோட டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சமாக நான் வந்துட்டு பாதாமும் பிஸ்தாவும் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இது சேர்க்காமலும் சாப்பிட்லாம். டேஸ்ட்டு வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனல்